இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க தயாராக இருக்கின்றார். மகளே மகனே, கலங்காத, மனம் உடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் இடிந்து போயிருக்கின்ற ஒரு சில காரியங்கள் இருக்கும்ல, அவ்வளோதான் நான் போச்சுறான்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பீங்க? அவ்வளோதான், வாழ்க்கையே முடிஞ்சதை போல் நம்ம என்ன பண்ணுவோம்? அவ்வளோதான் நினச்சி வச்சுட்ருப்போம். ஆனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நம்மளை மாற்றக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்குல்ல. நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ, எதெல்லாம் நம்ம விட்டு போயிடுச்சோ, மீண்டும் அவர் கண்டிப்பாக கொடுப்பாருங்க. நீ இழந்தவற்றை மீண்டும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக கொடுக்க போகின்றார். உங்களை பலப்படுத்தி தமது ஆசீர்வாதங்களால் உங்களை நிரப்புவார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. இன்றைய நாளில் அழகான வேத வார்த்தை கொடுத்துருக்காங்க. திருப்பாடல் 145 அதிகாரம் இறை திருவசனம் 14. தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார், தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார். பார்த்தீங்களா? இனி நம்ம போய்கிட்டே இருப்போம், திடீர்னு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? அச்சோ, என்னடா பார்த்து போங்கன்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்லலாம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க? சிரிக்கலாம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க? எங்கே கண்ணை வச்சுட்டு போகுதுன்னு தெரியலையே, இது மேலேயே பார்த்துட்டு போனால் கீழே விழதான் செய்யும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? கண்டுக்கவே கூடாது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் உன்னை தாங்கி பிடிச்சிக்கிறேன், கவலைப்படாத. வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் இருக்க தான் செய்யுங்க. ஒரு நிறைய பேர் வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? இல்லையே. சில பேர் தோல்விகளை சந்திக்கணும், கீழே விழுந்து தான் ஆகணுமே. நான் விழாமல் மேலே வந்த பிரதர், நான் கஷ்டப்படாமல் நான் ஜெயிச்ச வாழ்க்கையில்னு சொல்ல முடியுமா? இல்லை. இன்றைக்கி எத்தனை பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க, வலியும் பேர் அனுபவிச்சிருக்காங்க. இப்போ ஹோஹோன்னு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அப்போ கஷ்டப்பட்டாங்க, அப்போ விழுந்தாங்க கீழே. ஐயோ விழுந்துட்டேன், என்னால் முடியலன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணல? ஸ்கிப் பண்ணல. விழ பரவாயில்ல, பார்த்துக்கலாம்டா, எவ்வளோ அடிப்பட்டாலும் பரவாயில்ல, அந்த அடிக்கு மருந்து போட்டு நான் மீண்டும் தான் முயற்சி பண்ணுவோம் வாழ்க்கையில்னு சொல்லி எத்தனை பேர் வாழ்க்கையில் ஜெயிச்சிக்கிறாங்களா? ஸோ நம்ம ஜெயிக்க முடியாது வாழ்க்கையெல்லாம். ஒவ்வொரு நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என்னங்க நீங்கள் முடிஞ்சு போனதை பற்றி யோசிச்சுட்ருக்கீங்க? பார்த்துக்கலாம், முடிஞ்சிடுச்சு. இடியே விழுந்தாமல் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் ஐயோ போயிடுச்சு, ஐயோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? கதறிட்டு இருப்பாங்களே. அவங்களுடைய கதறல் நியாயமாக தான் இருக்கும். என்னடா இது இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு சொல்லி உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்பா அம்மா பையன். ஸோ அந்த பையனை சின்ன வயசுலேருந்து பார்த்து ஒரு சில விஷயங்கள் பண்ணி அவனை நல்லா படிக்க வைக்கிறாங்க. நான் ஒரே பையன்ல. ஸோ அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, பையன் நல்லபடியாக படித்து ஒரு லெவலுக்கு வரணும், அவன் நல்லா இருக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? சின்ன வயசுலேருந்து பார்த்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அவனுக்கு. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? நல்லா படிக்கிறான், சூப்பராக நல்லா படித்து ஒரு பெரிய லெவலுக்கு வந்துட்டாங்க. நல்லா இன்ஜினியரிங் காலேஜில் படிக்க வச்சுட்டாங்க, ஹோன் படிக்க வச்சுட்டாங்க. அவன் என்ன பண்ணிட்டான்? இப்போது பிரதர் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அப்பா அம்மாவை தனியாக விட்டானா, இல்லை அப்பா அம்மாவை விட்டு இவன் தனியாக போயிட்டானு சொல்லி யோசிப்பீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. இவ்வளோ கஷ்டப்பட்ட அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்கேன்னு சொல்லி கேட்கறது கூட அவன் இல்லை. ஃபோன் பண்ணி கூட பேச மாட்டான். அவன் வேலையில் முக்கியத்துவமாக இருக்கான். இவங்களாம் புலம்பிட்டுருப்பாங்க, ஐயோ என் பையன் என்ன பண்ணுறான், இப்படிலாம் இருந்துச்சுச்சா. இந்த வீடை பார்க்கும்போது அவன் இங்கெங்கே விளையாடினது, இங்கெங்கே தழுந்தது, இங்கேருந்து ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வரும்ல. ஸோ அந்த பையன் கண்டுக்கிறதே இல்லைங்க. இன்றைய காலகட்டத்தில் இப்படி தான் இருக்குல்ல. எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கேன்னு சொல்லி யாராச்சும் கேட்பாங்களா அவங்கள? இல்லை நீங்கள் யாராச்சும் கேட்டிருக்கீங்களா? எடா போடா, அவன் பாட்டுன்னு போட்டோம், நம்ம பாட்டுன்னு இப்படி போகலாம். எவன் கீழே விழுந்தா என்ன, கீழே விழுந்தா நமக்கு என்ன, நம்ம பாட்டுன்னு போவோம், நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு என்ன பண்ணுவோம்? கடந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ உண்மையாக அன்பு, பாசம், நேசம் என்ன இருக்கணும் கண்டிப்பாக. அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணுமா இல்லையா? அவங்க நமக்காக கஷ்டப்பட்டாங்க, நமக்காக பாடுபட்டாங்க. யாருக்காக? நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்க கடினமான உழைப்பை போட்டாங்களோ. அவங்க பிற்காலத்தில் நம்ம அவங்க நல்லா பார்த்துக்கணுமா பார்த்துக்கூடாதா? கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இன்றைக்கி எத்தனையோ பேர் பண்ணுற தப்பு இதுதான். அது பையனாக இருக்கட்டும் இல்லை பொண்ணாக இருக்கட்டும், அம்மா அப்பாவை கடைசி வரைக்கும் பார்த்துக்கோங்க. உண்மையான அன்பு. நம்ம தடிக்க விழும்போது கூட ஐயோ பார்த்தியா, எப்போ பார்த்துப்பான்னு சொல்லி அவங்களுக்கு வலிக்கும். ஐயோ என் பையன் இடிச்சுக்கிட்டான், என் பொண்ணு இடிச்சுக்கிட்டாலே வலிக்குமேன்னு சொல்லி அவங்க துடிப்பாங்க. நம்ம துடிக்கிறோமோ இல்லையோ, அவங்க துடிப்பாங்களா இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம அம்மாவுக்கு, நம்ம அப்பாவுக்கு எதனா பிரச்சனை, ஏதோ ஒரு தேவைன்னா நம்ம தான் முதல்ல நின்று பண்ணுமா இல்லையா? ஸோ அதனால் அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கோங்க. இதற்கு விரிவான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. நாளைக்கு நான் அது கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். சமூக ஊடகங்களையாக இருக்கட்டும், இல்லை பேப்பர்லேயும் சரி, நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. முக்கியமான விஷயம் அது. நான் நாளைக்கு கண்டிப்பாக அவங்ககிட்ட நான் இதை பற்றி பேசுகிறேன். இன்றைய நாளில் நீங்கள் தடிக்க விழுந்தாலும் கவலைப்படாதீங்க. நான் தாழ்த்தப்பட்டிருக்கேன், எனக்கு எதுவுமே இல்லை, நான் யார் என்னை தூக்கி விடுவான்னு சொல்லி கவலைப்படாதீங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தூக்கி விடுவார். அது போதும்ல, வேறு என்ன வேணும்? இன்றைய நாள் ஜெபத்தில் நம்ம ஏசப்பா கிட்ட என்ன கேட்க போகிறோம்? நிறைய கேட்க போகிறோம்.
நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம நிறைய கேட்குறத விட முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கேட்கணும். ஆண்டவரே, நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை கொடுங்கப்பா, விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு தன்மையை கொடுங்கப்பா, எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும்ப்பா. கேட்போமா கேட்க மாட்டோமா? கண்டிப்பாக கேளுங்க, கொடுப்பாரு. சோர்ந்து போகாதீங்க, தினந்தோறும் சுபியுங்கள். இன்றைய நாள் நம்ம வாசித்த திருப்பாடல் 145 அதிகாரம் இறை திருவசனம் 14. எப்போ நேரம் கிடைக்குதோ பைபிள் இருந்தால் கண்டிப்பாக படிச்சுட்டு நீங்கள் தூங்க போங்கலாம். கண்டிப்பாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசுகின்றார் ஒவ்வொரு நாளும். ஆனால் நம்ம பேசுகிறோமா, நம்ம அவர்கிட்ட ஷேர் பண்ணுறோமான்னு தெரியல. நமக்கு நம்ம எல்லா டைமே பிஸி தானே, ஓடிக்கிட்டே இருக்கோம், ரெஸ்ட்டுன்றதே கிடையாது. ஒரு பக்கம் ஜெபிக்கணும் அப்படின்னாலே பிரதர் டைம் இல்லை, வேதத்தை வாசிக்கணும் டைம் இல்லை, எங்கள் வேலையே கரெக்டாக இருக்குது பிரதர் அப்படின்னு சொல்லாதீங்க. 5 நிமிஷம் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, ஆண்டவரே நான் செய்யக்கூடிய இந்த வேலையை ஆசீர்வதிங்க, நான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயம் ஆசீர்வதிங்க. எவ்வளோ போராட்டங்கள் வாழ்க்கையில், யாரை நம்புறது யார் நம்ப முடியலன்னு தெரியல. சில பல போராட்டங்கள் இருக்குல்ல, அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஒரு ப்ரேயர்ஸ் என்ன அப்படின்னா, இன்றைக்கி லூயிஸ் அக்கா, ஸோ ஆஸ்ட்ரியா, ஓகேங்களா, ஜெர்மனில் இருக்குது. ஸோ அதுக்கு நடுவில் கான்டாக்டே இல்லை, என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது வேலை ப்ரெஷர் பிரதர், அதெல்லாம் அவங்களுக்கு கால் பண்ணி பேச முடியல. அவங்க 2 பசங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க, இமானுவேல், கேப்ரியல், லூயிஸ் அக்கா. ஸோ ரொம்பவே க்ளோஸான அக்கா. திடீர்னு நடுவில் ஆளே காணும், எங்கக்கா போனீங்க அப்படின்னும் போது ஸோ இதோட நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த அக்கா எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபத்தில் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாள் கமெண்ட் பண்ணுற நீங்கள், பிரதர் என்ன பிரதர் டைமிங் தான் 11 o'clock 11:40 ப்ரேயர் அப்லோட் பண்ணுறீங்க, கொஞ்சம் சீக்கிரம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நிறைய பேர் சொன்ன விஷயம் இது தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நான் சொன்னது தான். நான் ரொட்டேஷன் ஷிஃப்ட் போயிட்டுருக்கேன், ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு எப்போ ஃப்ரீ டைமோ அப்போ தான் கடவுளுக்காக நேரத்தை ஒதுக்கி ஜபிக்கும் போது டைம் ரொம்பவே ஆகிடுது. ஸோ அப்லோட் பண்ணுறது தாமதமாகுது. கண்டிப்பாக சீக்கிரமாக நான் ப்ரேயர்ஸ் அப்லோட் பண்ணுற பார்க்குறேன். நீங்களும் ஜபி எங்கள் எல்லாருக்காகவும், எல்லோரும் நல்லா இருங்க, அதுதாங்க எதிர்பார்க்குற ஒரு விஷயம். இது ஆண்டவர் தான் நினைக்கிறாரு. அப்பா என் மகளும் என் மகனும் சந்தோஷமாக இருக்காங்க, விட்டு கொடுத்து போகிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லைப்பா. இந்த உலகத்தில் எல்லாருமே விட்டு கொடுத்து போய் எல்லாருமே சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாருமே ஹாப்பியாக இருக்கலாம்ல. இன்றைய நாள் ஜெபம். ஆண்டவரே எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா, ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா. எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவர் ஆகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார், தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார் என்று கொடுத்த இந்த வாக்கு தத்துவத்திற்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் இடிந்து போன எல்லாவற்றையும் மறுபடியும் கட்டுவதாக நீர் கொடுத்த வாக்கு தத்துவத்திற்காகவுமே சோத்தரிக்கின்றனப்பா. இடிந்து போயிருக்கும் எங்கள் வாழ்வை உம்முடைய அன்பின் கரங்களுக்குள் ஒப்படைக்கின்றன ஆண்டவரே. எங்கள் வாழ்வில் இடிந்து போயிருக்கும் பகுதிகளை மீண்டுமாக கட்டி எழுப்பி எத்தனையோ ஆண்டுகள் நாங்கள் இழந்து போய்வற்றை எல்லாவற்றையும் எங்களுக்கு திரும்ப தந்தரல வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, மீண்டும் ஒரு விஷயம் எங்களை கட்டி எழுப்புவீராக. எங்கள் வாழ்க்கையை குறித்து மென்மையான எண்ணங்களும் அளவிட முடியாத ஆசீர்வாதங்களும் உம்மிடத்திலிருந்து வருகின்றதப்பா. எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இன்றைக்கு எங்களை பலப்படுத்துவீராக ராஜா. எந்தவித நோயினோடு இல்லாமல் ஆரோக்கியமான உள்ளதை தர வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்று வாழ்வில் மிகப்பெரிய உயரத்துக்கு போக வேண்டும் என்று கேட்கிறான் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி ஜெபிக்கின்றார்கள். யாரையும் நாங்கள் நம்பிஇல்லை ஆண்டவரே. நீங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு வந்துட்டாலே போதும், உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை நீங்கள் நிச்சயமாக மாற்றுவீங்க. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மிகப்பெரிய உயரத்துக்கு போகின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஏசப்பா. எங்களுக்கு தைரியத்தை கொடுங்க, எங்கள் கூட இருந்து எங்களை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி கேட்குறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க, உடல் தெம்பு வலிமை தர வேண்டும் என்று கேட்குறேன் ஏசப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கப்பா, விட்டு கொடுத்து போகணுன்றது எண்ணத்தை கொடுங்கப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. வேலை வாய்ப்புக்காக கை நிறைய சம்பாதிக்கணும்னு சொல்லி காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்குறேன் ஏசப்பா. நல்ல சிந்தனைகளை கொடுங்க, நல்ல உடல் வலிமையை தர வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you all.